ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மார்கழி தொடங்குனதுனால ப்ளஸ் வந்து இது எங்கள் வீடு வந்து ஃப்ளாட்டுங்கிறனால சிம்பிளாக தான் மார்கழிக்கு கோலம் போடுறது. விளக்கேற்றி வச்சு பூ கொஞ்சம் சின்ன உருளியில் வச்சிடுறது. ஸோ இது வந்து சண்டே செஞ்ச வேலைகள் தான் நான் வந்து இன்றைக்கி வ்ளாகாக போட்டிருக்கேன். அன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் மாதிரி நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருந்தோன்னா, உருட்டிகிட்டே இருந்தோன்னா பசங்க எழுந்திருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் அங்கேருந்து க்ராக்கரி ஐட்டம்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் ஒரு பேப்பர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதெல்லாம் தனியாக அசெம்பிள் பண்ணி வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே எடுத்து வச்சிடலான்னு ஒரு பிளானு. ஏன்னா ரொம்ப கச்சன்னு இருக்குது கிச்சனு அப்படின்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணேன். அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு கிச்சனுக்கு போகல. ஸோ வந்து பாப்பாவோட கபோர்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். காஸ்மெட்டிக்ஸ் ப்ளஸ் ஜுவல்லரி எல்லாமே ஒரு கபோர்டில், அவளோட வார்ட்ரோப்பில் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட் மந்த்து. அது அப்பப்போ அங்கங்கே போயிடும். அதனால் அது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு எடுத்த போது தான் வந்து சீப்பு பார்த்தா வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. எப்பயுமே வந்து எப்போல்லாம் அழுக்காகிடுதோ உடனே வந்து அந்த சீப்பெல்லாம் எடுத்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன் வெயிலில் காய வச்சு. ஸோ மழை காலங்கிறனால மேலே எடுத்துகிட்டு போகல நான். வீட்டிலேயே ஃபேனில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு வெறும் சர்ஃப் எக்ஸல் பவுடர் தான் நான் போட்டேன். டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஏன்னா வந்து உடனே அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதாகும். ஊறிடுச்சுன்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். ப்ளஸ் வந்து பாப்பாவோட லஞ்ச் பேக், என்னோடய ஆஃபீஸ் லஞ்ச் பேக், அவளோட ஸ்கூல் பேக், என்னோடய ஸ்லிங் பேக் எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா மழை காலத்தில் என்ன ஆகும்னா அப்படியே ஃபங்கஸ் பிடிச்சி இந்த அடியில் கீழே வைக்கிற இடம் எல்லாமே அழுக்காகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஊற வச்சு துவைச்சிடலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக அதை எடுத்து ஊற வச்சுட்டேன். அதுவும் வெறும் பவுடர் மட்டுமே போட்டாவே போதும். நல்லா ஊறுச்சுன்னா அழுக்கு எல்லாமே வந்து அந்த டிட்டர்ஜென்ட்டோட எஃபெக்டில் தண்ணியில் தனியாக வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் துவைக்கும் போதோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிடும். இந்த சீப்பில் அவ்வளோ அழுக்கு இருந்தது ஊற வச்சதுக்கே. அதுலேயே ஒரு 60% நல்லா வாஷ் ஆகிடுச்சு. தென் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி அப்படியே நான் வீட்டிலேயே ஃபேன்லேயே காய வச்சு எடுத்து அதோட ஆர்கனைசரில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பேகை பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா காய வச்சு எடுத்து நான் வந்து டோருக்கு பின்னாடி ஒரு ஆங்கர் இருக்கும், அதில் நல்லா மாட்டி வச்சுட்டேன். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பெட்டை பார்த்திங்கன்னா பெட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். பாப்பா வந்து ஹாலில் தூங்கிட்டு இருந்தா, அதனால் பெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து பெட் ஸ்ப்ரெட் போட்டு விட்டேன். எனக்கு இந்த ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் பார்க்கணும், டைம் கிடைக்கல இன்னும் வாங்கிறதுக்காக. ஸோ இதையே வந்து நல்லா சொருகி விட்டு அழகாக போட்டுவிட்டேன். எப்படியா இருந்தாலும் கலை தான் போகுது. இருந்தாலும் காலையில் எழுந்தோன்னே நம்ம பெட்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி இப்படின்னு போகும்போது பார்த்தா அழகாக இருக்கும். தென் நேற்று துவைச்ச துணி எல்லாமே இருந்தது சோஃபாவில், அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா மடித்து வச்சுட்டு பாப்பாவோட ஷெல்ஃப் இப்போ தான் ரீசெண்டாக அடுக்கி வச்சுருந்தேன். அவளோட க்ளாத்ஸ் மட்டும் அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு ஸ்டிச்சிங் மெட்டீரியல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னோடய துணியை வந்து இந்த ஸ்டாண்டில் நைட்டி ப்ளஸ் சுடிதார் எல்லாத்தையுமே அழகாக மடித்து இதில் வச்சுட்டேன். ஸோ இந்த துணி பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் ஆகிடும். தென் வந்து துணி வேறு இன்றைக்கி துவைக்க வேண்டிய துணியை வந்து எடுத்து ஒரு பக்கம் வாஷிங் மிஷினில் போட்டேன், ஒரு பக்கம் கையில் ஊற வச்சு நல்லா துவைச்சிட்டேன். தென் இன்னொரு வேலை என்ன முக்கியமாக பண்ணணுன்னு பார்த்தேன்னா, பாப்பாவோட ஸ்வெட்டரு, சால்வே, தென் இந்த மஃப்ளர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ குளிர்காலங்கிறனால ஃபுல்லாக இது இல்லாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ அது பாப்பாவோட இயர் பேண்ட் எல்லாமே நல்லா ஊற வச்சு துவைச்சி பளபளன்னு ஆகிடுச்சு. இதையும் நம்ம வெயிலில் போட்டோம் அப்படின்னா கிளியர் ஆகிட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். மாடிக்கு போனால் பார்த்தா எங்களோட கொடியில் வந்து குச்சி வச்சுருந்தது உடஞ்சிருச்சு. அதனால் பக்கத்தில் கொடியில் அழகாக காய போட்டுட்டேன். ஸோ வெயில் வந்தால் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலான்ட்டு மீதி உள்ள துணியெல்லாம் யூட்டிலிட்டி ஏரியாவில் அழகாக போட்டுட்டேன். ஒரு ஈவினிங் போல் எல்லாமே காஞ்சிருந்தது. ஒரு பேட்ச் வந்து லைட்டு க்ளாத்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்வெட்டர், இயர் பேண்ட்லாம் கொஞ்சம் காயாமல் வந்ததுனால திருப்பி போட்டு வந்தேன். அதுவும் எடுத்துகிட்டு வந்து அதையும் ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இயர்பேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி ஸ்மெல் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த துண்டு பாப்பாவோடது, என்னோடது, அம்மா அது எல்லா துண்டையும் எடுத்து வாஷ் பண்ணி அழகாக எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, டைனிங் டேபிள் ஃபுல்லாக கண்டது கிடக்கும் இல்லையா, அது இதுன்னு கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்திரம், தென் புக்ஸு, பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டதுனால புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேகை துவைச்சதுனால எல்லாமே எடுத்து டேபிளில் போட்டாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. தம்பி வந்திருந்தப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். அவனோட அந்த ஸ்நாக்ஸை எடுத்து இந்த இதில் ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஜாரில் அந்த பாவக்காய் சிப்ஸு,
வெண்டைக்காய் சிப்ஸு தனியாக ஒரே இதில் போட்டுட்டு இன்னொன்று இதில் முறுக்கும் ப்ளஸ் அதிரசமும் வாங்கிட்டு வந்தேன் தான். அதிரசம் பார்த்திங்கன்னா அன்றைக்கே எல்லாம் காலியாகிடுச்சு. ஒன்றே ஒன்று இருந்தது, அதையும் நான் இப்போ சாப்பிட்றலான்ட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து தெரிகிற மாதிரி வைக்கிறது ஒன்று, நம்ம வெளியில் போய் சாப்பிடாமல் இருப்போம், வீட்டிலையே இருக்கிறனால எடுத்து சாப்பிட்டுப்போம். இன்னொரு விஷயமும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, எந்நேரமும் எதையாவது எடுத்து சாப்பிட்ற மாதிரி நைட் டைம் டைம்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம காஷியஸாக இருக்கணும், பார்த்து லிமிட்டோடு தான் சாப்பிட்டுக்கணும். தென் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு இருந்தால் நான் வந்து மாதுளை பாப்பாவுக்கு ஜூஸ் போட வாங்கி வச்சுருந்தேன். அதையும் எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சாச்சு. இல்லைனா உள்ளேயே கவரில் இருந்தால் மறந்துடும், நம்ம வந்து சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மேலே வச்சுட்டா வாழைப்பழம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா அப்பப்போ போகும்போது நைட்டில் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ டேபிள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்தது. அதனால் நல்லா ஸ்க்ரீனெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இருந்த சோஃபாவை, ஒரு பக்கம் சோஃபாவை எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிட்டேன் வீட்டை. தென் வந்து பொடி, இட்லி பொடியும் காலி ஆகிடுச்சு, ரசப்பொடியும் கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் அரைச்சி வச்சிடலாம். இந்த டைம் தான், லீவ் நாளில் தான் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ரசப்பொடிக்கு வந்து மிளகு, ஜீரகம், தனியா, தென் வந்து மிளகா, உப்பு எல்லாம் போட்டு ஜார் வந்து பெரிய ஜார் இல்லை இப்போதைக்கு, உள்ளே கிடக்கு, அது அந்த க்ராக்கரி ஐட்டம்ஸோடு கிடக்கு. அதை எடுத்து வாஷ் பண்ணி காய வைக்க முடியாது இப்போதைக்கு, சோம்பேறித்தனமாகிடுச்சு. அதனால் சின்ன ஜார்லேயே நம்ம போட்டு 2 சுற்று போட்டுட்டோன்னா எடுத்து கலக்கி வச்சிடலாம். ஆற விட்டுன்ட்டு அதுலேயே அரைச்சிட்டு ஆற வச்சு கொட்டிட்டேன் அதோட கண்டெய்னரில். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே இதை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்து எடுத்து கொட்டி வச்சாச்சு. இப்போ ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் என்னென்னு வெளியிலையும் நான் லேபிள் பண்ணி வச்சுட்டேன். அதனால் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு ரசப்பொடி இது எல்லாமே. ஸோ தினமே ரசம் இருக்கிறனால ரசப்பொடி கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சாச்சு. தென் ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்ததுனால ஒரு காஃபி எடுத்து குடிச்சிட்டு, ப்ளஸ் வந்து அடுத்தது இட்லி பொடியை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தென் வந்து பெருங்காயம், மிளகாய், உப்பு எல்லாமே போட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வறுவருன்னு வறுத்துட்டு எள்ளும் கொஞ்சம், நான் அந்த வெள்ளை எள்ளும் கொஞ்சம் இதிலையே சேர்த்துக்கிட்டேன். எள்ளு பொடி தனியாக அரைச்சி வைக்கணும்னு எனக்கு ஆசை தான், பட் இதோடையே நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஒரே இதில் நம்மளுக்கு எல்லாமே கால்சியமும் கிடச்சிரும். உளுந்துலேயும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்மளே தெரியாமல் நம்ம வந்து நல்ல ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவோம், கால்சியம் ரிச் ஃபுட்டை சாப்பிட்றோம் இல்லையா. அதனால் கொஞ்சம் எலும்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சுற்றும் போது இந்த எல்லா மிளகாவையும் போட்டு கொஞ்சம் பருப்பு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டேன். அடுத்ததில் வெறும் பருப்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பெரிய கண்டெய்னரில் இருந்தால் ஒரே வாட்டியாக அரைச்சிடுவேன் எல்லாத்தையுமே. ஸோ ஃபஸ்ட் போட்டதை அரைச்சி எடுத்து ஆற வைக்கிறதுக்கு பேப்பரில் கொட்டிட்டு அடுத்ததையும் நல்லா எடுத்து போட்டுட்டு அரைச்சி வச்சிட்டேன். ஸோ ரெண்டுமே கலந்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து தக்காளி தொக்கு, புளியோதரை மிக்ஸ் எல்லாமே செய்யணும்னு ஆசை. சரி, ஒரே நாளில் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. ஸோ இதை செஞ்சு வச்சிட்டோன்னா அவசர நேரத்துக்கோ, இல்லை வந்து இப்போ வந்து காரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் மழை காலத்தில். ஸோ இந்த மாதிரி இட்லிக்கு பொடியோ, ரசம் இந்த மாதிரிலாம் இருந்தால் எதமாக இருக்கும் அப்படின்றனால இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு நாள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து புளிக்காய்ச்சலும் ப்ளஸ் தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வர்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதோட கண்டெய்னர் இட்லி பொடி கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஆனோடனே வீட்டெல்லாம் நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு எடுத்து இதுக்கு லேபிளை ஒட்டி வச்சிட்டேன். வீட்டெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கிட்டு ஈவினிங் ஆனாவே வந்து கை கால் கழுவிட்டு விளக்கேற்றிடுவோம். அது ஒரு நல்ல பழக்கமும் கூட. ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணவும் நல்லாயிருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனாகவே வந்து விளக்கேற்றுறது, ப்ளஸ் வந்து ஈவினிங் ஆனால் வந்து வீட்டெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு பண்ணுறது, நைட் ஆனால் சீக்கிரமாக படுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நம்ம மெயின்டைன் பண்ணால் ரொம்ப லைஃப்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் எங்கேருந்து தான் வரும்னு தெரியல, இவ்வளோ குப்பை எங்கள் வீட்டில் வந்துடும். எல்லாத்தையும் எல்லா ரூமையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் கடைசியாக பெருக்கி எடுத்துட்டேன். தென் விளக்கேற்றி வச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சூப் கேட்டால், அதனால் வந்து என்ன செய்யலான்னு பார்த்தா அவளுக்கும் வந்து ஒரு கோல்டாகவே இருந்தது. சரி, பெப்பர் போட்டு சூப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் இருந்தது, கேரட்டை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். சூப் ரெடிமேட் சூப் பவுடர் வச்சுருந்தா. இவளுக்கு அந்த ரெடிமேட் சூப் பவுடர், ரெடிமேட் பாப்கார்ன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே ஷாப்பிங் போனாலும் உடனே வாங்கிட்டு வந்துடுவா, எடுத்து வச்சுருவா பேக்கெட் 2.
ஸோ ஆனால் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரணும், வெஜிடபிள்ஸ் போட்டுன்னு தான் ஆசை. பட் அவள் கேட்குறாளேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இருந்தாலும் நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டு, கொத்தமல்லி போட்டு, பெப்பர் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டோம். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறைய சேர்ந்து கிடந்தது கிச்சனில். சிங்க் ஃபுல்லாக ப்ளஸ் கவுண்டர் டாப் ஃபுல்லாக இருந்தது. எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி வச்சிடலாம், நைட்டே தேய்ச்சி வச்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும் மார்னிங்க்கு அப்படின்ட்டு எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஜஸ்ட் வெங்காய சட்னி தான், வெங்காயம் தக்காளி, தென் பூண்டு இருந்தால் போட்டுக்கலாம். பூண்டு இல்லாதனால நான் வந்து மிளகா உப்பெல்லாம் போட்டு சட்னி அரைச்சாச்சு. தோசை மாவு இருந்ததுனால தோசை மாவு, தோசையை சுட்டுட்டு ப்ளஸ் சட்னியோட இன்றைக்கி பொடி அரைச்சதுனால பொடியும் எடுத்து பாப்பா கொடுத்தேன். சட்னியை விட பொடி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவா பாப்பா. ஸோ சாப்பிட வச்சுட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். இதான் இன்னையோட ஃபுல் வ்ளாகு. எப்படி இருக்குது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் செய்வீங்களா, எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.